வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேத்ஸ் எக்ஸாம்பிள் 2.2. பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏயை பியால் வகுக்கும்போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க. ஏ வந்து -12, பி = 5. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்மை வந்து ஏ = -12, பி = 5. இதுக்கு வந்து யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் அப்படி நம்ம அது என்ன தெரியுமா? யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் என்னது? ஏ = BQ + R 0 < or <r (b). இதுதான் என்னது? யூக்ளிடின் துணை தேற்றம். இப்போ நம்ம வந்து என்ன, ஏயை பியால் வகுக்கும்போது கிடைக்கும். இப்போ வந்து ஏ வந்து இப்போ வகுக்கும்போது -12 வந்து என்ன செய்யணும்? 5ஆல் வகுப்போம். அப்போ 2 * 5 10, தட் இஸ் -2. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து Q, இது வந்து எனது ஆர். இப்போ ஏ = BQ + R. B என்னது? 5. Q என்னது? 2. R என்னது? -2. ஸோ 10 - 2 that is equal to 8. ஆனால் ஏ வந்து என்னது? -12. பார்த்தீங்களாம்மா, இது வந்து 8 வருதா? ஆனால் ஏ வந்து என்னது? -12 தானே. அப்போ -12 = 8, நாட் ஈக்குவல் டு. அப்போ இது வந்து தப்பு. ஓகேவா? அப்போது நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வந்து நார்மல், இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது சின்னம், இதை வந்து நார்மலாக டிவிஷன் பண்ணி நம்ம யூக்ளிடினுக்கு வந்து சரியாக பொருந்தாது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு ஒரு மெத்தட் வந்து இருக்குது. எப்படின்னு பாருங்கம்மா. ஏ = BQ + R 0 < or (r) (b). ஓகேவா? இப்போ நமக்கு ஏ வந்து -12, பி வந்து 5. அப்போது 0 < or (r) பி வந்து எனது 5. அப்போ இது பேஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0 < or (5). ஆறு வந்து 0லேருந்து <5 வரை வருது. அப்போ ஆரோட வேல்யூஸ் என்னது? 0, 1, 2, 3, 4. இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது? ஏ இருக்குது. ஏ -12, பி 5. ஓகேவா? ஆர் = 0 அப்படிங்கன்னா ஏ = BQ + R. ஏ வந்து தட் இஸ் ஈக்குவல் டு -12, பி வந்து 5, Q, ஆர் வந்து 0. ஓகேவா? ஆரோட பியோட வேல்யூ 5, Q, ஆர் 0. ஸோ -12 = 5Q. ஸோ -12/5 தட் இஸ் ஈக்குவல் டு Q. அப்போ இது வந்து எப்படி வகுபடுமா? வகுபடாது. அப்போ ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு, ஆர் வந்து 0 வந்து கிடையாது. அப்போ இது ஆர் வந்து கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு ஆர் = 1 வந்து போட்டு பார்ப்போமா? ஆர் = 1னா ஏ = BQ + R. ஓகேம்மா? இங்கே ஏயோட வேல்யூ வந்து -12, பியோட வேல்யூ 5, Q, R வந்து என்னது? 1. ஸோ தட் இம்ப்ளைஸ் -12 -1, இந்த +1 இங்கே போது -1, that is equal to 5Q, that is equal to -13 into 5Q, that implies -13/5Q. இது வந்து என்ன செய்ய முடியாது? வகுக்க முடியாது. பார்த்தீங்களாம்மா? -13/5 வந்து வகுக்க முடியுமா? முடியாதா? வகுக்க முடியாது. தென் நெக்ஸ்ட் R = 2. அதை வந்து போடுமா? R = 2 ஏ = BQ + R. ஏ வந்து -2, B வந்து 5, Q, R வந்து 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -12. இங்கே +2 வந்து -2ஆக மாறும், 5Q. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -14, 5Q. ஸோ தட் இம்ப்ளைஸ் Q வந்து Q = -14/5. அது வந்து வகுக்கவே முடியாது. அப்போ R வந்து 2வும் கிடையாது. அடுத்து R = 3 போட்டு பார்ப்போமா? R =
r equal to 3, a equal to bq plus r minus 12 5q, r வந்து 3, so that is equal to minus 12, இங்கே plus இங்கே minus 3 5q, so that is equal to minus 15 into 5q, that is q வந்து minus 15 by 5, that is q, so that is minus 3. q equal to என்னது minus 3 வருது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து யூக்ளிடியன் வந்து நம்ம கண்டுபிடிப்போமா? இப்போ a வந்து என்னது minus 2, b வந்து 5, நமக்கு r that is the correct. ஸோ r equal to என்னவா வந்திருக்கு 3ன்னு வந்திருக்கு. அப்படி தானே ஆரை சப்ஸ்டியூட் பண்ணாதானே க்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் இஸ் a equal to bq plus r 0 less than or equal to or less than modulus of b. b ஓட வேல்யூ என்னது 5, q போடுவோம். r ஓட வேல்யூ என்னது 3, a ஓட வேல்யூ என்னது minus 12. ஓகேவா? நம்மகிட்ட இருக்கல எல்லா வேல்யூஸ் a b or எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ தட் இஸ் minus 12, இங்கே போச்சுமே minus 3, ஸோ தட் இஸ் 5q. ஸோ the minus 15 equal to 5q, so minus 15 by 5, that is equal to q, that is q வந்து என்னது minus 3, q வந்து என்னது minus 3. இப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது ஆன்சர், எல்லா ஆன்சரும் இருக்குது பார்த்தீங்களாமா. a equal to given problem, a equal to minus 2, b equal to 5, that is given. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது q வந்து என்னது minus 3, r வந்து என்னது 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. பார்த்தீங்களாமா, r வந்து கரெக்டாக வந்து r equal to 3, q equal to 3, ரெண்டும் ஒன்று தான். சரி, ஓகே. r வந்து பார்த்தீங்களாமா, r வந்து சப்ஸ்டியூட் பண்ணிச்சுமே க்யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, மறுபடியும் r வந்து சப்ஸ்டியூட் பண்ணி க்யூவோட வேல்யூ தான் செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஓகே, ஒரு 2 டைம்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குது. ஆரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணச்சுமே தான் இந்த என்னது இதில் சிம்பிளிஃபை பண்ணச்சுமே க்யூவோட வேல்யூ minus 3, மறுபடியும் நம்ம a equal to bq plus r, இதில் வந்து மறுபடியும் க்யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்ச வேல்யூ r equal to 3, q equal to minus 3. இப்போ யூக்ளிடியன் படுவோமா, a equal to bq plus r 0 less than or equal to or less than modulus of b. b ஓட வேல்யூ என்னது 5, q ஓட வேல்யூ என்னது minus 3, r ஓட வேல்யூ என்னது 3. இப்போ பாருங்க, இது a கரெக்டாக இப்போ ஆன்சர் வந்திருக்குமா. ஸோ ஏயோட வேல்யூ வந்து minus 12 equal to 5 into minus 3, this 0 less than or equal to or less than modulus of b. ஓகேம்மா, இப்படி தான் நம்ம இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்த்தோம்மா, a வந்து minus 12, b equal to 5 அப்படிங்கிச்சுமே நார்மல் டிவிஷன் வந்து தப்பாக மாறுது. அப்போ a equal to bq plus rன்னு சொல்லி இதில் போடுறோம். a equal to bq, இந்த நார்மல் டிவிஷனை வந்து இதில் போடச்சுமே யூக்ளிடியன் வந்து ராங்காக மாறுது. அதனால நம்ம என்ன செய்கிறோம், திஸ் பியோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆர் வந்து என்னது ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க, ஆர் வந்து r equal to 0 1 2 3 4ன்னு சொல்லி r equal to 0 போடச்சுமே q வந்து வகுக்க முடியலை, பின்னமாக மாறுது. r equal to 1 க்யூவால் வகுப்பட முடியலை, r equal to 2 அது வகுக்க முடியலை, r equal to 3 இருக்குச்சுமே தான் q வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ r equal to 3 இருக்குச்சுமா நம்ம க்யூவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கோம், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஆரோட வேல்யூ க்யூவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும். எப்படி யூக்ளிடியன் லெம்மா படி r goes to 0 1 2 3 4, இல்லை ஒவ்வொரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி க்யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இந்த லெம்மா a equal to bq plus r இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த லெம்மா வந்து என்ன செய்யுது, லெம்மா வந்து லெம்மாவுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துடும். பார்த்தீங்களாம்மா, இப்போ இது பாருங்கள், இது minus 15 3 கழிச்சா minus 12. ஓகேவாம்மா, இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க.
நீங்கள் வந்து என்ன செய்யணும் அதை வந்து கரெக்டாக. ஆனால் புக்கில் வந்து என்ன சொல்லுவான், டைரெக்டாக கொடுத்துருப்பான் -12 பியோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கோம். க்யூக்கு ஆருக்கும் யோசிச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லுவான் தெரியுமா புக்கில், இதோட உங்களுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சிட்டு. ஆனால் புக்கில் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா, ஏ ஈக்குவல் டு BQ + R. ஏ வந்து -12, பியோட வேல்யூ என்னது 5, Q + R. இது இங்கே -12 வரணும்னா என்ன செய்யணும், அப்படி இங்கே -12 வரணும். அப்போ -3 போடுங்க, இதில் 3 போடுங்க. -15 + 3 -12 அப்படின்னு சொல்லி டக்குன்னு கொண்டு வந்துடுவான். ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும், R = 0, R = 1, 2, 3 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி க்யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஆரோட வேல்யூ எந்த ஆர் வேல்யூ போட்டால் க்யூ கரெக்டாக வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஆரும் க்யூவோட வேல்யூ பண்ணிவிட்டு இந்த லெம்மா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வரோம். ஓகேவாம்மா? வீடியோ 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும், ஓட விட்டு படிங்க. ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.